திருக்குறளுக்கும் திருநெல்வேலிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. திருநெல்வேலி சொல்லுக்கும் திருக்குறளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. திருக்குறளுக்கும் திருநெல்வேலிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த ஏழை அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணுதான் திருநெல்வேலி வார்த்தை நினைச்சிட்டு இருக்காங்க. ஏழை இல்லை, அதை தாண்டி பல சொற்கள் திருநெல்வேலி சொற்கள். அண்ணாச்சிங்கிற சொற்கள் தென் மாவட்டத்துல பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு சொல். அதே மாதிரி சாவியை சாவி நாங்க சொல்ல மாட்டோம். திருநெல்வேலிக்காரங்க துறவான்னு சொல்லுவாங்க. என்ன துறவா சரியா துறக்கலையோ அப்படின்னு தான் கேட்பாங்க, கேட்கறவுடைய கேள்வி. அதே மாதிரி ஒருத்தர் சிரிக்கிறார் அப்படின்னு கேட்டா எங்க ஊருக்காரன் சிரிக்கிறார் சொல்ல மாட்டான், சிரிப்பானியா அப்படிமா. சிரிப்பானி அள்ளுதுமா. அவர் ரொம்ப மனசு விட்டு அவர் சிரித்தார் என்று சொன்னார். சிரிப்பானி அள்ளுதில்லை அவருக்கு என்ற ஒரு சொல், சிரிப்பானி என்பது அவருடைய சொல். டாக்டர் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறார். பாஸ்கர்கிட்ட போய் கேட்டா, சார் எனக்கு முதுகு வலிக்குது சார், எனக்கு கை வலிக்குது சார் என்று நான் அவர்கிட்ட போய் என்னுடைய உடல்நிலைக்காக நான் கேட்டேன். திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் போய் டாக்டர் பாஸ்கர் அவர்களை பார்த்தார் என்று சொன்னார். சார் எனக்கு கையில ரொம்ப நொம்பலம் சார் அப்படின்பார். நொம்பலம் என்கின்ற வார்த்தை வட்டார சொல், திருநெல்வேலியுடைய வட்டார சொல், வலி என்பதை சொல்லக்கூடிய ஒரு சொல். அதே மாதிரி நீங்கள் சோழ தேசத்திற்கு தஞ்சாவூருக்கோ அல்லது திருச்சிக்கோ வேறு இடத்திற்கெல்லாம் போனீர்கள் என்றால் நிலத்தினுடைய குத்தகையை நீங்கள் வாங்குவீர்கள். அந்த குத்தகையை வாங்குவதற்கு நம்ம பேசுவோம், எனக்கு இவ்வளவு குத்தகை கொடுக்க வேண்டும், இவ்வளவு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் திருநெல்வேலிக்காரர்கள் அதை குத்தகை என்று சொல்வதில்லை, பாட்டம் என்று சொல்வார்கள். அங்க இருக்கக்கூடிய வார்த்தை என்பது பாட்டம் என்பதுதான் திருநெல்வேலியினுடைய வார்த்தை. குத்தகைக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பாட்டம். அதே மாதிரி முதுகு என்பதை குறுக்கு என்று சொல்வார்கள். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கே ஒரு பெரிய நேரங்கள் இழுக்கும். நான் ஏன் இது இவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்றேன்னா, திருவள்ளுவருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலிக்காரன் நல்லா திருவள்ளுவர் தெரிஞ்சு வச்சிருக்காரான்னு கேட்கலாம். என்னை பொறுத்தவரையில் தெரிந்து வைத்திருக்கிறார். நான் பார்த்த அளவில் திருவள்ளுவருக்கு நன்றாக திருநெல்வேலிக்காரர்களோடு நன்றாக பழக்கம் இருந்திருக்கிறது. பழக்கம் இருந்த காரணத்தினால் தான் திருவள்ளுவர் அந்த 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 விஷயத்தை உள்ளுக்குள்ள பாடல்ல அவர் என்ன எழுதியிருக்கிறாருங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சஸ்பென்ஸ் வச்சு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே திருக்குறளுக்கும் நெல்லைக்கு ஒரு பெரிய சம்பந்தம். நீங்க மூல பாடத்தை எடுத்து பார்த்தீர்களா, நாலடியார் திருக்குறள் மூல பாடத்தை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் திருக்குறள் எங்கே பிழை திருத்தம் செய்யப்பட்டது என்று கேட்டால் திருநெல்வேலி கவிராயர்களால் பிழை செய்யப்பட்டுதான் அதுல முதல்ல ஈ சுந்தரமூர்த்தி ஐயா அதை ரொம்ப பெரிய அளவில் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். திருக்குறள் சம்பந்தமாக மூலப்பாடம் சம்பந்தமாக அந்த மூலப்பாடத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த இடத்துல அச்சு அடிக்கப்பட்டது, அதை யாரு கொண்டு வந்தா, அது யாரு பிழை திருத்தம் செய்தார்கள். ஆழ்வார் திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவர்கள், திருநெல்வேலியில இருக்க அந்த காலத்துல திருநெல்வேலியிலும் ஆழ்வார் திருநகரியிலும் நிறைய புலவர்கள் இருந்தார்கள். அந்த புலவர்களுக்கெல்லாம் தமிழ்ல மிக தேர்ச்சி பெற்ற புலவர்கள். ஆகவே ஏதாவது தமிழ்நாட்டுல ஏதாவது அன்றைய காலகட்டத்துல புத்தகங்கள் வந்தது என்று சொன்னால் நாங்கள் 1700 1800 இதையெல்லாம் திருநெல்வேலிக்கு அனுப்பிச்சு அங்க இருக்கக்கூடிய கவிராயர்கள் எல்லாம் அந்த புத்தகத்தை திருத்தி அதற்கு பிறகுதான் வாணி விலாஸ் பிரஸ்ஸோ இங்க இருக்கக்கூடிய மற்ற பிரஸ் கூட அதையெல்லாம் கொண்டு வருவார்கள் அந்த காலத்துல. அப்படித்தான் ஓலைச்சுவடியிலிருந்து திருக்குறள் மூலப்பாடம் ஏறிய காலகட்டத்துல எப்படி திருநெல்வேலிக்கு இந்த புத்தகம் போச்சு, அங்க எப்படி அவர்கள் பிழை திருத்தம் செய்தார்கள், மறுபடியும் போய் பிழை திருத்தம் செஞ்சு பிரிண்டுக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் அங்கே திருநெல்வேலியில தாமிரபரணி நெருக்கரையில் இருக்கக்கூடியவர்கள் காமிச்சு சரியாக அவர்கள் செப்பரேட்ட பிறகுதான் திருக்குறளானது அச்சுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனா திருவள்ளுவருக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அவர் அந்த சம்பந்தத்தை எந்த இடத்துல சொல்லுகிறார் என்று கேட்டால், குறிப்பறிதல் என்று ஒரு அத்தியாயம் வருகிறது திருக்குறள்ல. இதுல ஒரு மாணவன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு கேட்டா, திருக்குறள் எத்தனை அத்தியாயம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 133 அதிகாரம் என்று சொன்னால் அவனுக்கும் 10 மார்க் கொடுக்கணும். 132 அத்தியாயம் அப்படின்னு ஏதாவது மாணவன் சொன்னா அவனுக்கும் 10 மார்க் கொடுக்கணும். இது என்ன சார் நீங்க பட்டிமன்றத்துக்காரங்கெல்லாம் பேசுற மாதிரி நியரஸ்ட் ஆன்சர் அதனாலயான்னு கேட்கக்கூடாது, சரியான ஆன்சரும் கூட. இப்ப எனக்கு திருக்குறள் தெரியல நீங்க நினைக்க கூடாது. இந்த இடத்துலதான் நான் 7 மணி நேரம் திருக்குறள் பேசினேன். 133 அதிகாரம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் குறிப்பறிதல் என்கின்ற இந்த அதிகாரம் 2 இடத்துல வருகிறது.
இங்க காமத்துப்பால்லையும் குறிப்பறிதல்னு ஒரு அதிகாரம் இருக்கு, பொருட்பால்லையும் குறிப்பறிதல் என்கின்ற ஒரு அதிகாரம் இருக்கு. 2 இடத்துல ஒரே அதிகாரத்தை வைக்கிறார் திருவள்ளுவர், பேரை வைக்கிறார். அப்படின்னா ஒரு மாணவன் 2 இடத்துல குறிப்பறிதல் இருக்கு, அதனால இதை விட்டு 132 சொன்னா சரியாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். சும்மா ஒரு 133 தான் கரெக்டான ஆன்சர். இந்த குறிப்பறிதல்ல திருவள்ளுவர் என்ன பண்ணுகிறார், ஒரு காதலனும் காதலியும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த காதலனும் காதலியும் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அங்கே என்ன நடக்கும் என்பதை திருவள்ளுவர் சிந்திச்சு பார்த்திருக்கிறார். உடனே திருவள்ளுவருக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இந்த காதலன் காதலினா இவங்களுக்கு நம்ம பேசும்பொழுது ஒரு திருநெல்வேலி வார்த்தையை போட்டோம்னா மிக சரியாக இருக்கும் என்று அவர் நினைத்து அதுல 1098வது பாடல் காமத்துப்பால்ல இருக்கக்கூடிய பாட்டு. இந்த பாடு அசையற்கு உண்டாண்டோர் ஏர் யான் நோக்க பசையினள் பைய நகும். பைய நகும் என்கின்ற ஒரு வார்த்தை திருக்குறளிலே வருகிறது. இந்த பைய என்கின்ற வார்த்தை திருநெல்வேலிக்கு உரிய வார்த்தை. என்னுடைய ஆய்வு என்பது எப்படா இந்த ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் பிடிச்சார். இந்த பைய என்கின்ற வார்த்தை பைய நகும் என்கின்ற முடியக்கூடிய குறள். இந்த பைய என்கின்ற வார்த்தை அதாவது ரொம்ப மெல்லிதாக சிரித்தாள் அந்த காதலி, அந்த காதலனை பார்த்து அவள் மெல்லிதாக சிரித்தாள் என்பதை வள்ளுவர் எப்படி சொல்கிறார் என்று சொன்னார், பைய சிரித்தாள் என்று சொல்கிறார். ஆக திருவள்ளுவருக்கு திருநெல்வேலி நல்லா தெரிஞ்சிருக்கு. திருநெல்வேலி முழுசும் திருவள்ளுவர் டிராவல் பண்ணியிருக்காரு. நான் என்னுடைய கணிப்பு. அப்படி டிராவல் பண்ணலன்னு வச்சுங்களேன், இந்த வார்த்தையை பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா மற்ற வார்த்தைகள் எல்லாம் எல்லா இடத்துலையும் தமிழ் புலவர்களால பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள். இந்த உலகநாயகி பயணியம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க பல வார்த்தைகளை. அந்த வார்த்தைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாத ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு வட்டார வழக்காக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைய ஒரு பெரும் புலவர், யார் நம்ம தெய்வ புலவர் என்று சொல்கிறோமோ அந்த தெய்வ புலவர் அந்த வார்த்தையை கையாளுகிறார் என்று சொன்னால் திருநெல்வேலிக்கு போகாம அந்த வார்த்தை திருவள்ளுவருக்கு காதுல விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆகவே திருநெல்வேலியில வள்ளுவர் டிராவல் பண்ணியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.